இன்னைக்கு சட்டமன்றத்தில் மக்களுடைய பெருவாரியான எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், நாங்கள் 6 சிலிண்டர் சொன்னோம், அட்லீஸ்ட் 2 சிலிண்டர் இந்த வருஷம் நிதிநிலை உயர்ந்த பிறகு அந்த மாதிரி. அதே மாதிரி பஸ்ஸு இப்போ வெறும் பிங்க் பஸ்ஸு, இதை தாண்டி வெளியூர் பஸ்ஸு, இந்த மாதிரி ஏதாவது அறிக்கைனா எதையுமே படிக்கலை. அதுக்கு பதிலாக நேற்றுக்கு வெள்ளை அறிக்கையில் காசு இல்லைன்னு ஒரு பாட்டு பாடிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் இன்னொரு வேலை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், நம்ம இது வேளச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையில் மார்ஷ்லேண்ட் எனப்படும் இது நீர்நிலையை ஒட்டியுள்ள அந்த மண்டல் இதில் காட்டில் இவங்க சேகர் பாபு தலைமையிலான சிஎம்டிஏ 20 மாடி கட்டிடம் பிரஸ்டீஜ் பெங்களூர் நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்துச்சு. அது கிட்டத்தட்ட 2000 கோடி ப்ராஜெக்டு. இதை வேற திமுக முதலீடு வருகையில் வேற காட்டியிருந்தாங்க. வீடு கட்டுறதெல்லாம் ஏன் வருகை இது முதலீடு. ஆனால் அது நீர்நிலையில் இருந்தால் அதில் வீடே கட்டக்கூடாது. அது ராம்சேர் காட்டுக்குள்ளே வேற வருது. இன்னொன்று மார்ஷ்லேண்ட்னா சிஆர்செட்டில் வரும். ஸோ இது தப்புன்னு சொன்னால், போன ஆட்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், சிஎம்டிஏ அமைச்சர் தவிர அன்றைய சுற்றுச்சூழல் அதிகாரி இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 100 கோடியெல்லாம் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு முழுமையாக அதை ரத்து செய்திருக்கிறார்கள். ரத்து செய்தால் பற்றாது, யார் யார் மீது குற்றம் சொல்லப்பட்டதோ எப்படி இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க